most dedication and hard work. Next, I request to come Purushottanna to share him experience and journey. சார் எல்லாருக்கும் வணக்கம். ஆக்சுவலாக சரிங்களா. ஸோ ஆக்சுவலாக கிளியர் நான் நெட்டு செட்டு கேட்டு நெட்டு எல்லாமே ஆக்சுவலாக அட் அ டைம் வந்து கிளியர் ஆகிடுச்சு. ஸோ அதுக்கு தேங்க்ஸ் வந்து ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சுகுமார் சாருக்கு. ஏன்னா அவர் வந்து என்ன ஒரு ஸ்டூடெண்ட்டாக எடுத்துட்டதுக்கு கண்டிப்பாக ஐ வாண்ட் டு தேங்க். ஏன்னா இன்ஸ்டியூட் வரும்போது சார் தான் வந்து என்ன பண்ணுவார்னா எல்லாருக்குமே ரூல்ஸ் போடுவார். நான் மட்டும் சார் நான் மதியமே போயிடுவேன், சாயங்காலம் வருவேன். ஸோ இந்த மாதிரி வந்து நான் நிறைய கண்டிஷன்ஸ் வந்து சார்கிட்ட சொல்லிட்டேன். சார் அதே மாதிரி வந்து ஆக்சுவலாக இப்போ ப்ரிப்பேர் பண்ணுவீங்க, எல்லாருமே வந்து ப்ரிப்பேர் பண்ணுவீங்க. ஸோ எனக்கு எப்படின்னா ஒரு கொஞ்சம் நேரம் ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படின்னா நான் வந்து போய்ட்டு டீ குடிக்கணும் ஆக்சுவலாக. ஸோ அடிக்ட் மாதிரி வச்சுக்கோங்களேன். ஸோ நான் வந்து போவேன் ஸ்ட்ரைட்டாக. பசங்கள்லாம் சார்கிட்ட போகாதீங்க, சார் திட்டுவார் அப்படின்ற மாதிரி வந்து எல்லாருமே வந்து ஒரு இமேஜ் வந்து ஆக்சுவலாக வச்சுருக்காங்க. பட் சார் வந்து திட்டலாம் மாட்டார். இது வரைக்கும் வந்து சார் என்னை திட்டினதே இல்லை. ஆக்சுவலாக நான் 1 இயர் இருந்திருக்கேன் சார். மேபி நிறைய திட்டு வாங்கினதால என்னமோ சார் பேசுகிறதெல்லாம் எனக்கு நார்மலாக தானே பேசுகிறாரு சார். ஸோ எனக்கு வந்து ஆக்சுவலாக அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ நான் போவேன் டேரெக்டாக. ஏன்னா இங்கே இன்ஸ்டியூட் ரூல்ஸ் படி பார்த்தீங்கன்னா 10 o'clock மேலே யாரும் வெளில போகக்கூடாது. மதியம் மட்டும் லஞ்சுக்கு போகலாம். ஆஃப்டர் 5 யூ கேன் கோ ஃபார் டீ ஆர் சம் பிரேக் வந்து இருக்கும். ஸோ எனக்கு நான் உட்காந்துட்டே இருப்பேன். ஒரு 11 o'clock ஆகும். சார் ஸோ ஆக்சுவலாக எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு நிறைய சப்போர்ட் வந்து சார் பண்ணியிருக்காரு. ஸோ படிக்கிற விஷயத்துலையும் சரி, நான் இங்கே வந்து வெறும் நெட்டுக்கு மட்டும் படிச்சேனான்னு பார்த்தா அது மட்டும் நான் பண்ணல. என்னோடய எல்லா ஒர்க்குமே வந்து ஆக்சுவலாக நான் இங்கே வந்து பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அதுக்கு ஐ வாண்ட் தேங்க்ஸ் ஜாம் ஸ்டூடெண்ட்ஸ். சந்துரு இருக்கான், ஆஷா இருக்கா, அண்ட் அதர்ஸ் ஆர்த்தி, வித்யா அண்ட் நிறைய பேர் இருக்காங்க. அண்டு சிஎஸ்ஆர் ஸ்டூடெண்ட்ஸ் ரோஷிகா, ஸோ ஷாருநிதி, சுபாஷ் ப்ரோ, அண்டு ஐம் மிஸ்ஸிங் ரகு அண்டு மேம். ஆக்சுவலாக மேம் நான் வந்து ஆக்சுவலாக நிறைய பேர்கிட்ட வந்து என்ன பண்ணுவேன்னா நான் ஆக்சுவலாக அவ்வளோ நான் வந்து பேச மாட்டேன்னு சொல்லக்கூடாது. ஆக்சுவலாக நான் நிறைய பேசுவேன், பட் ரொம்ப டீப்பாக யாருக்கையுமே வந்து போய் என்ன எதுன்றதை கேட்க மாட்டேன். ஸோ அந்த சமயத்துக்கு ஜாலியாக பேசிட்டு ஓகே படிக்கிறத பார்த்துட்டு போயிடணும் அப்படின்ற மாதிரி. பட் எனக்கு சைலண்ட்டாக ஒரு சில விஷயங்கள் வந்து ஒரு சிலர்கிட்ட வந்து நான் கிராப் பண்ணுவேன். விச் இஸ் லைக் இப்போ பார்த்தீங்கன்னா ரூபி மேம் இருக்காங்களா, அவங்களாம் எனக்கு செம்ம மோட்டிவேஷன். நான் நினைப்பேன் ஓகே நம்ம 2019 படித்தோம், சேம் கோவிட், ஸோ விட்டுட்டோம். ஒரு எப்படின்னா நான் படிக்கிறது என்ன ஒரு 3 மாதம் படிப்பேன், அதுக்கப்புறம் நம்ம வேறு ஏதாச்சும் ஒரு வேலை பார்க்கலாம் சொல்லிவிட்டு நான் பாட்டுன்னு ஏதாவது சைக்கிள் எடுத்துகிட்டு ஒரு 3 மாதம் சுற்றுறது. ஸோ இந்த மாதிரி வேறு ஆக்டிவிட்டீஸ் தான் பார்த்துட்டே இருப்பேன். இல்லை கன்சிஸ்டண்ட்டாக ஒரு வேலையை வந்து பார்க்குற பழக்கம் இது வரைக்குமே இல்லை. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது மேமெல்லாம் பார்க்கும்போது மேம் வந்து உட்காந்து டெடிக்கேட்டடாக அவங்க வந்து கேட்பாங்க, டவுட்ஸ்லாம் கேட்பாங்க. இந்த ஸ்டேஜ் நமக்கு வந்து ஒரு மாதிரி இருக்கும் என்னடா அப்படின்ட்டு. பட் ஷீ வில் ஆஸ்க், சின்ன பையனாக இருந்தாலும் பரவாயில்ல நம்ம கேட்கலாம். ஸோ அதுக்கு வந்து மேம் சீரியஸ்லி நீங்கள் வேறு லெவல் மேம். ஸோ அதே மாதிரி என்னோட ஜாம் கேங் ஆக்சுவலாக தே ஆர் மை கேங். ஏன்னா நான் சிஎஸ்ஆர் ஸ்டூடெண்ட் கூட இருந்ததை விட ஜாம் கேங் கூட தான் என்னோடய ஜேர்னி பண்ணிகிட்டே இருந்தேன் ஆக்சுவலாக. ஸோ படிக்கிறதுலேருந்து எல்லா ப்ரிப்பரேஷன்லேருந்து எல்லாமே ஜாம் ஸ்டூடெண்ட் தான். என்னோடய மோட்டிவேஷனாக ஆக்சுவலாக அவங்க தான். ஆக்சுவலாக நான் வந்து ஒரு சில நேரம் படிக்கவே பிடிக்கலடா, அண்ணா முடியண்ணா, நீங்கள் பண்ணுங்கண்ணா, முடியும். ஸோ தே மோட்டிவேட்டட். என்னை வந்து நிறைய இடத்துல வந்து நல்லா மோட்டிவேட் பண்ணாங்க. அண்டு கன்சிஸ்டன்சினா நான் சுபாஷ் ப்ரோ தான் என்னோடய மோட்டிவேஷன். நான் அதை தான் கற்றுக்கணும்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக. பிகாஸ் அவர் இங்கே 2 years இருந்தார். 2 years இருந்த பீரியட் ஃபுல்லாகவே வந்து ஒரே சேர் அவருக்குன்னு வந்து கொடுத்துருவாங்க அங்கே. ஸோ அந்த சேரில் வந்து அவர் இல்லைனா தான் நம்ம வந்து யூஸ் பண்ண முடியும். ஸோ சார் தான் ஃபஸ்ட்டு தான் ஆக்சுவலாக கேஎம்எஸோட ஹெட் வந்து சார்னா சுபாஷ் ப்ரோ வந்து ஆக்சுவலாக கேப்டன் நம்ம சொல்லலாம் ஃபார் தட் 2 years வந்து என்ன அவர் பேர் ஸ்டூடெண்ட்ஸ் கேப்டன். ஸோ ஆக்சுவலாக அவர் கன்சிஸ்டண்ட்டாக ஹி வில் பி தேர். அண்ட் சந்துரு, ஸோ நம்ம படிக்கணும். ஸோ நான் எதுக்கு வந்திருக்கேன், 10 o'clock ஹி வில் கம், 5 o'clock நம்ம ஏதாச்சும் ஒரு ஜோக் நம்ம சும்மா பண்ணுறோம். கம்முனே இருக்க மாட்டீங்களா நீங்கள், படிக்கும்
he will be like நான் படிக்கணும் என்னை படிக்க விடுங்க அந்த மாதிரியான டைப் செட்டில் he will do. அண்ட் ரோஷிகா நீங்கள் வந்து ஏதாச்சும் ஷார்ட் நோட்ஸ் எடுக்கணும் அப்படின்னா இப்போ நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க ஒரு எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா she will take ஒரு டைரி பக்கத்தில் வச்சுப்பா. ஸோ என்ன ஐடியா புதுசாக கிராப் பண்ணியாச்சா ஸோ எழுது. ஸோ புதுசாக ஐடியா கிராப் பண்ணி she will have some இல்லைனா ஒரு நோட் வச்சுருப்பா கரெக்டாக. ஸோ அதில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா she will have நிறைய ஐடியாஸை வந்து அவங்க புதுசாக கற்றுக்கிறது எல்லாத்தையுமே அவங்க எழுதி வைப்பாங்க. ஸோ வித் தட் நம்ம அந்த மாதிரியும் பண்ணலாம். ஒரு புதுசாக இப்போ நான் படிக்க வரேன், ஒரு புது நோட் எடுத்துட்டேன், புது பென் எடுத்துட்டேன், ஸோ நான் ஸ்டார்ட் பண்ணுறேன், ஒரு 6 மாதம் நான் படிக்க போகிறேன். ஸோ அந்த 6 மாதத்துக்கு அப்புறமா வந்து அது அப்படியே ஃபேட் ஆகும் கரெக்டாக. ஸோ நான் சொல்கிறதெல்லாமே வந்து என்ன மாதிரி ஆவரேஜ் பிலோ ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் அந்த எழிலரசி முனியன் அவங்கள மாதிரி நான் சொல்லலை ஆக்சுவலாக. அவங்க வந்து ஆக்சுவலாக ரொம்ப ஜீனியஸ் சரிங்களா. ஸோ அந்த மாதிரி நான் வந்து நான் சுபாஷ் ப்ரோ ஸோ வி ஆர் சிட் இன் அ சேம் டீ கடை, ஸோ சேம் இன்ஸ்டியூட். ஸோ அந்த மாதிரி நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா ஜஸ்ட் ட்ரை டு ஸ்டடி, நல்லா படிங்க. அது இல்லாமல் என்ன பண்ணுங்கள், ஏதாச்சும் ஒரு பிளான் வச்சுக்கோங்க, ஆர்எல்ஸ் ஏதாச்சும் டெக்னிக் யூஸ் பண்ணுங்கள், கன்சிஸ்டண்ட்டாக இருங்க. ஏன்னா நான் சொல்லக்கூடாது, சுபாஷ் ப்ரோ கேன் டெல், கன்சிஸ்டண்ட்டாக இருங்க. அண்டு ஆக்சுவலாக நிறைய இருக்கும், பேஷண்ட்டாக இருங்க. அண்ட் அந்த 3 hours எந்த 3 hours இருந்தாலும் பரவாயில்ல, இஃப் இட் இஸ் ஜாம் ஆர் இட் இஸ் சிஎஸ்ஐஆர் இட் இஸ் கேட் எதாக இருந்தாலும் அந்த 3 hours நம்ம என்ன பண்ணுறோமோ, நம்ம ஹோல் இயர் பண்ணியிருந்தாலும் சரி 6 months பண்ணியிருந்தாலும் சரி, இட் பிளேஸ் அ வெரி வைட்டல் ரோல். சரி, அந்த 3 hour எப்படி வந்து வைட்டலாக யூஸ் பண்ணணுன்றதை பாருங்கள். அண்டு ஆக்சுவலாக நிறைய கோட்ஸ் இருக்கும், நீங்கள் அதை பார்த்துக்கோங்க. ஸோ திஸ் இஸ் மை மோட்டிவேஷன் ஆல்சோ. நீங்கள் லக்ஷ்மி பிரியா அவங்க பிளேஸில் உட்காந்திங்கன்னா அப்படியே பார்த்தீங்கன்னா தெரியும், ஹார்ட் ஒர்க், பேஷன்ஸ், ஸோ கன்சிஸ்டன்ட் நிறைய வந்து சாரே கொடுத்துருப்பாரு. ஸோ யூ கேன் மோட்டிவேட் யுவர் செல்ஃப். ஃபஸ்ட்டு உங்களை நீங்கள் பிலீவ் பண்ணுங்கள், உங்களுக்கு நீங்கள் ட்ரூவாக இருங்க. ஸோ உங்களுக்கு என்ன பிடிக்குதோ செய்யுங்க. பட் ஹார்ட் இல்லை வின் வந்து சீக்கிரமாக வேணும், சக்ஸஸ் வந்து சீக்கிரமாக வேணும் அப்படின்னா கண்டிப்பாக பிடிக்கலனாலும் யூ ஹாவ் டு ஃபாலோ யுவர் ட்ரீம்ஸ். ஓகே. அண்ட் லாஸ்ட்டாக வந்து நான் எல்லாருக்கும் தேங்க்யூ சொல்லணும். ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சுகுமா சார் ஃபார் ஹேவிங் மீ ஆஸ் அ ஸ்டூடெண்ட் சார். ஸோ அண்ட் ஐ வாண்ட் டு தேங்க் கவிதா மேம் அண்டு அஜித் ப்ரோ அண்டு வேறு யார் இருக்கா, பிரபு ப்ரோ. அவங்க 2 பேர் ஆக்சுவலாக எனக்கு ரொம்ப மோட்டிவேஷன். எனக்கு யாருன்னு கூட தெரியாது, பட் தே வில் டாக் வித் மீ. நான் ஆக்சுவலாக ஜாலியாக எல்லாருக்கிட்டே என்னென்னா கொஞ்சம் பேசணுன்னா அப்படியே நம்ம பாட்டு பேசிட்டே இருக்க வேண்டியதான். நிறைய இடத்துல இப்போ நான் வந்து அதான் நான் 3rd 4th attempt சார், நான் 4th attempt தான் நான் பாஸ் பண்ணேன். ஸோ இங்கே வந்து நான் பண்ணுவேன் ஒரு 6 மாதம் சார் சொன்ன மாதிரி நான் பாட்டுனேன். சரி சார் எனக்கும் அது செட் ஆகாதுன்ற மாதிரி இருப்போம். சார் ஃபோன் பண்ணார், இல்லைனா பிரபு ப்ரோ கால் பண்ணுவார். ஆக்சுவலாக நான் ஒரு வாட்டி தான் பேசியிருப்பேன், ப்ரோ வாங்க படிங்க, ஹீ வில் மோட்டிவேட். ஸோ அதனால் யாராச்சும் ஒருத்தர் மோட்டிவேட் பண்ணுறதுக்கு வச்சுக்கோங்க. அண்ட் இந்த இடத்த நீங்கள் எவ்வளோ பாசிட்டிவாக வேணாலும் யூஸ் பண்ண முடியும். ஸோ இங்கே நிறைய இருக்குது. அவங்க சொன்னாங்க ஆக்சுவலாக இதெல்லாம் வந்து நாங்கள் பண்ணியிருக்கோம். பால்கனியில் ஒரு 2 நாள் உட்காந்து படிப்போம், இங்கே உட்காந்து படிப்போம். கிச்சன்லாம் பாதி நாள் எங்களுக்கு வந்து கிச்சன் தான் நாங்கள் படிக்கிறதுக்கான இடமே. ஆக்சுவலாக எனக்கு 2-3 கேங்காக வச்சுருப்பேன். ஒரு சில கான்செப்ட் படிக்கணும்னா இந்த கேங் கூட போய் கிச்சனில் படிச்சுட்டு இருப்பேன். சாயங்காலத்துக்கு மேலே அங்கே படிப்பேன். ஸோ நைட் ஆனால் ஷேர் ரூம் தான் ஃபுல்லாகவே பிஹெச்டி ஒர்க்ஸ். ஸோ எனக்கு எல்லாருமே நல்லா ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ ஒர்க் பண்ணுங்கள். அண்ட் திஸ் இஸ் நாட் த ஃபைனல் ஸ்டேஜ். எப்போவுமே தெரிஞ்சுக்கோங்க, இப்போ நீங்கள் ஒரு காம்படேட்டிவ் எக்ஸாம் வந்துட்டிங்கன்னா ஸோ திஸ் இஸ் த பிகினிங். என்னென்னா ஃபஸ்ட் ஸ்டெப் level 1 level 2 ஒரு கேம் ஆடுற மாதிரி தான். நம்ம மேலே போக போக கண்டிப்பாக வந்து லெவல்ஸ் வந்து டஃப் ஆகிட்டே தான் இருக்குமே தவிர இட் ஓன்ட் பி ஈஸி. ஸோ இங்கே வந்து சர்வைவிங்கிறது ரொம்ப ஆக்சுவலி கஷ்டம். ஸோ எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் ஜஸ்ட் ஒரு ஸ்மைல் பண்ணிவிட்டு என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம், ஸோ நம்ம பாட்டு போயிட்டே இருக்கலான்ற மாதிரி இருங்க. அண்டு நெக்ஸ்ட் திங் இஸ் ஜீவப்பிரியா வந்து ஒரு 6 months படித்து கிளியர் பண்ணிங்கன்னா எனக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். தேங்க்யூ. Thank you Anna for sharing your strategy. விஷயத்தை மட்டும் மறந்துட்டேன் சார். உங்களெல்லாம் பார்த்துட்டு நான் அதை மறந்துட்டேன் ஆக்சுவலாக. ஸோ எனக்கு என்னென்னா ஆக்சுவலாக நான் இவ்வளோ பண்ணேன்னு நான் சொன்னேன் இல்லையா. ஸோ ஜஸ்ட்டு ஒரு விஷயம் பண்ணுவேன் சார், ஆக்சுவலாக பண்ணுவேன், அதுக்கப்புறம் வேண்டான்ட்டு போயிடுவேன். ஸோ இதே விஷயத்தை தான் பண்ணிகிட்டே இருந்தேன். ஸோ எப்படி இருந்தாலும் இவன் பண்ணுவான். ஆக்சுவலாக மேம் இஸ் வெரி மோட்டிவேட்டட், கண்டிப்பாக பண்ணுவாங்க அப்படின்றதுக்காக யுவர் சப்போர்ட்டு எல்லாமே கரெக்ட். பட் எனக்கு என்னென்னா என் கூட வந்து ரொம்ப வருஷமாக ஒருத்தவங்க ட்ராவல் பண்ணாங்க. ஸோ நவ் ஷீ இஸ் பிகம் மை ஒய்ஃப். ஆக்சுவலாக 6 months முன்னாடி எனக்கு கல்யாணம் ஆச்சு. ஸோ அவங்க தான் வந்து இந்த ப்ராசஸ் ஃபுல்லாகவே என் கூட இருந்தது. ஈவன் தோ நான் படிக்க ஸ்டார்ட் பண்ணும்போது நம்மளே படிச்சுக்கலாம் சிஎஸ்ஐஆர் என்ன. ஸோ ஆக்சுவலி ஐ ஸ்டார்டட் ப்ரிப்பேரிங் பை சீயிங் யூடியூப்பில் வீடியோஸ். ஸோ அதை வச்சு ப்ரிப்பேர் பண்ணுறது. ஸோ இதுதான் ஆக்சுவலாக நான் பண்ணிகிட்டே இருந்தேன். ஸோ
அதை வந்து விடுத்து ஸோ இல்லை யூ ஹேவ் டு ஸ்டடி, நீங்கள் வந்து இன்ஸ்டியூட் போகணும் அப்படின்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணி இங்கே வந்து என்னை வந்து இந்த இன்ஸ்டியூட்டில் வந்து ஜாயின் பண்ணி விட்டது யாருன்னா என்னோடய ஒய்ஃப் தான். ஸோ எனக்கு வந்து இங்கே வந்து ஜாயின் பண்ணணும் அப்படின்றது வந்து கண்டிப்பாக கிடையவே கிடையாது சார். ஸோ எந்த இன்ஸ்டியூட்டுமே போக வேண்டான்றதான் என்னோட மைண்ட் செட்டில் இருந்தது. நம்ம தனியாகவே ப்ரிப்பேர் பண்ணிக்கலான்னு இருந்தேன். பட் நான் இங்கே வந்ததுக்கு காரணம் என்னோடய ஒய்ஃப் இவ்வளோ ஸ்ட்ரகிள் என் கூட இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணதுமே வந்து ஆக்சுவலாக என் கூட ட்ராவல் பண்ணுறது ரொம்ப கஷ்டமான விஷயம். ஸோ பட் அவங்க அதை பண்ணிகிட்டே தான் இருக்காங்க என்னமோ. ஸோ தேங்க்யூ டு ஹர்.